வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் ஜோரா கையத்தட்டுங்க. யோகி பாபுடைய நடிப்புல வினேஷ் மில்லனேமுடைய டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜோரா கையத்தட்டுங்க. ஜோரா கைத்தட்டுங்க படத்தினுடைய டைரக்டர் வினேஷ் மில்லனியம், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அருணகிரி அண்ட் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் மது அம்பத் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் சபு ஜோசப். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல யோகி பாபு, ஹரிஷ் பெரடி மற்றும் சாந்தி ராவ் வந்து நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி வந்து ஒரு நல்ல மெஜிஷியனா ஆகணுன்றதுக்காக ட்ரை பண்ணக்கூடிய யோகி பாபுக்கு என்ன நடக்குது அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு நாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யோகி பாபு வந்து அவங்க அப்பா விட ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான மெஜிஷியனாக வரணுன்றதுக்கான முயற்சிகளை வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுக்காக நிறைய புது முயற்சிகள், புது விதமான மேஜிக் ட்ரிக்ஸு இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஏன்னா எப்போ பார்த்தாலும் தொந்தரவு கொடுத்துட்டு ஏன் பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து அவங்களும் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வயசு வாசால நடந்துகிட்டு இருக்குது. அவரால் அது வந்து அவருடைய ஃபுல் ஃப்ளெஜ்டான மேஜிக் ஷோவையும் அண்ட் அது ஒரு சூப்பரான ஒரு மேஜிஷியனா அவரை வந்து வெளிப்படுத்த முடியாம தத்தளிச்சிட்டு இருக்கிறார். நிறைய ஃபெயிலியர் மேஜிக் ஷோஸா அது வந்து முடியுது. அவங்க அப்பா வந்து ஒரு சூப்பரான மெஜிஷியன், அவருக்கும் மேல நம்ம வந்து வரணும்னு பார்த்தா அவரோட பேரையாவது காப்பாற்றுவானா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா நினைக்கும் போதும் இப்படியான ஒரு நிலைமையில இருக்கிறாப்புல. அண்ட் இது எல்லாத்தையும் ஒரு கட்டத்துல அவருக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அண்ட் அதை வந்து ஒரு ரிவெஞ்சா எடுத்து அவர் வந்து பண்ணக்கூடிய மேஜிக் ஆகுதா இல்லைன்னா அது ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்றத ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியை மேஜிக் ஷோ மூலயமா காட்டியிருக்கக்கூடிய படமாக தான் இந்த ஜோரா கை தட்டுங்க படம் அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த படத்தினுடைய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நாட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் வந்து காமெடியும் இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயங்களும் இருக்குது. அண்ட் அதை வந்து ரொம்ப அழகாகவே வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதில் வந்து மெயினாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் வந்து படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி. ஓ மை காட், அது ஒரு பிளாக் அண்ட் அந்த தீம்ல வந்து அது ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க. ஏன்னா மேஜிக் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரியான அந்த ஒரு டோன் இருக்கட்டும், இல்லைன்னா ஓவராலாக படத்தினுடைய அந்த ஒரு ஃபீல் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபரை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தில் நடித்தவங்க அவங்களுடைய கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. யோகி பாபுக்கான அந்த ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ பொம்மை நாயகியாக இருக்கட்டும், அதில் அவர் ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷனில் காட்டினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் அவருக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸையும் சரி, அவருடைய டெப்த் இந்த ஆக்டிங், கூர்கா படமாக இருக்கட்டும், இதுலலாம் ஒரு வேரியேஷனோட அவருடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற அளவில் அவ்வளோ அழகாக இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் கூடி இந்த படத்தில் அவருக்கான ஸ்கோப் அதிகப்படுத்தியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும்தான் இருந்தது. பட் ஓவராலாக படத்தை வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா மசாலாவும், அதாவது ஒரு கமர்ஷியல் படமாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு வரலாம். அண்ட் படத்தினுடைய மியூசிக், படத்துக்கு வந்து பாடல்களுக்கு வேற ஒருத்தர் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற ஒருத்தவங்க. அண்ட் அந்த மேஜிக்கான அந்த பிஜிஎம் வந்து படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. எடிட்டர் ஆஸ் யூஷுவலாக அவரோட வேலையை நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக நீங்கள் இந்த படம் இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஒன்றாவே சேர்ந்து போய் தியேட்டரில் இந்த படத்தை பார்க்கலாம்.